கோவையின் காவல் தெய்வம் என்று போற்றப்படுவது கோணியம்மன். இந்த கோணியம்மன் கோயிலினுடைய தேர் திருவிழா வெகு விமர்சையாக பிரசித்தி பெற்று நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில் நடப்பாண்டில் இந்த தேர் திருவிழா பக்தி பரவசத்துடன் பக்தர்களுடைய அந்த பரவசத்திற்கிடையே தேர் இழுத்து பவனி வரக்கூடிய காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகின்றோம். கோவையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆன்மீக தலமான இந்த கோணியம்மன் கோயிலை பொறுத்தவரையில் ஏராளமான பக்தர்கள் இன்றைய தினம் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து குவிந்து இந்த தேர் திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். தேரை பொறுத்தவரையில் ராஜவீதி வழியாக ஒப்பனக்கார வீதி வந்து அங்கிருந்து வைசால் வீதி வழியாக தேர்முட்டி என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு ஒரு வட்டம் அடித்தவாறு பவனி வருவது வழக்கம். அந்த வகையில் தான் ஒரு மெல்ல மெல்ல ஊர்ந்து வரக்கூடிய அளவில் தான் இந்த தேர் பவனி என்பது வந்து கொண்டிருக்கிறது. ஓம் சக்தி பராசக்தி என்று பக்தி முழங்க இந்த தேர் பவனி என்பது நடைபெற்று வருகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த தினம் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய இந்த பவனியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய பக்தர்களுக்கு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறை சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக பலராலும் நெகிழ்ச்சிக்குரிய விஷயமாக பார்க்கப்படுவது அக்தா ஜமாத் பள்ளி வாசலில் நோன்பு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒரு வெயிலில் வாட்டி வதைக்கக்கூடிய வெயிலில் பக்தர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து அவருடைய தாகத்தை தீர்த்து வந்தார்கள். ஒரு மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் தான் இந்த தண்ணீர் பாட்டில்களை இஸ்லாமியர்களிடம் இந்துக்கள் பெற்று பருகிய காட்சிகளை எல்லாம் இன்றைய தினம் நாம் பார்க்க முடிந்தது. இந்த பவனியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நடைபெறும். ஒவ்வொரு பகுதிகளுக்கும் செல்லும் பொழுதும் அந்த பக்தர்கள் பக்தி பரவத்துடன் ஓம் சக்தி பராசக்தி என முழங்கி இந்த தேரை இழுத்து செல்வார்கள்.